சரக்கு சூப்பரா இருக்கு. போதா சொல்லுன்னு ஏத்துது. தூக்கி விட்டுருச்சு. சாப்பிட முடியுமான்னு தெரியல. சாப்பிடுவோம் பாப்போம், முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவோம். எனக்கு இந்த ஊருக்காக தான் உனக்காக அதை மேஞ்சிக்கிட்டு இருக்க. எனக்கு இந்த ஊருக்காக தான் ஏன் சைடிஸ். அது சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குன்னு நீ இதை தொடவே மாட்டேற, அதை தான் மேஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த அண்ணா வணக்கண்ணா, வாங்கண்ணா 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 உட்காருங்கண்ணா. அண்ணா பாருங்கண்ணா, உங்களை தானே இது இப்படி உட்காருங்கண்ணா. பாருங்கண்ணா உட்காருங்கண்ணா. பாருங்கண்ணா, ஏற்கனவே ஓடி முடிஞ்சிச்சு போல இருக்கு. இருக்குண்ணா நல்ல ஒரு கோட்டர் ஆளுக்கு ஒரு கோட்டர் அடிச்சோம்னா இதுலயே கொஞ்சமா தானே பாருங்க. ஃபாரின் சரக்கு உங்களுக்காக வச்சிருந்தோம்னா ஏறிட்டுண்ணே. சரி ஊத்துங்க. எனக்கு எங்க கப்பு இல்லையா? இந்த கழுவிட்டு ஊத்துறோண்ணா. கழுவிட்டு ஊத்துறீங்களா? நான் மறந்துட்டேன். அப்பா மறந்துட்டேன். கழுவு கழுவிட்டு என்னன்னு நான் கழிக்கிறேன். சரக்கு இருக்குண்ணா, ஒன்னும் இருக்குண்ணா, என்ன வாங்கிட்டு வரேண்ணா. இந்தாண்ணா ஊத்துங்கண்ணா, கழுவுங்கண்ணா. கழுவியா? நான் கழிக்கிறேன். கப்பா இருக்கு. சரி என்ன பண்றது, கேட்டலாம். தப்பா நினைச்சிக்காதீங்க. எப்படின்னு பார்த்து ரொம்ப ஹாட்டா இருக்குண்ணா. ஏத்தி விட்டுருச்சுண்ணா, தப்பா நினைக்காதீங்கண்ணா. இந்த மாதிரிலாம் அடிப்பேன். எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவா போல இருக்கு. உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இல்லண்ணா, எனக்கு போதுண்ணா. உங்களுக்காக தானே இதை வச்சிருக்கோம். உங்களுக்காகவே இதை வச்சிருக்கேன்னு. அண்ணா உங்க வட்டி பிசினஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அவ்வளவுதான். சரக்கடிக்கிற நேரத்துல தொழிலை பத்திலாம் ஏன் பேசுறீங்க? இந்த மாதிரி அடிக்கும் போதுதான் சில விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நல்லது கிட்டதான் பேசலாம். போட்டு உங்களுக்கு கூப்பிட்டத அந்த அசலோட வட்டியும் சேர்த்து நாங்க வாங்கின 2 பேர் தொகையும் கொடுத்துடலான்னு தானே கூப்பிட்டோம். அதை இப்போ கையோட இருந்து சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுங்கண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. எங்களால முடியலண்ணா. அந்த மீட்ரு வெட்டி, கந்து வெட்டி, ஐயோ இந்த அளவுக்கு வெட்டி போகுதுண்ணா. இந்த பாவத்தெல்லாம் நீங்க எங்கன்னா போய் தொலைக்க போறீங்க? அப்படியா? எங்களுக்கு கஷ்ட காலமா என்னன்னு தெரியலண்ணா. அண்ணா நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றதை கேளு. கஷ்ட காலம் எங்க கொண்டு போக போறீங்கன்னு சொல்லிய, நீங்க முதல்ல குடியிற நிப்பாட்டினாவே என்ன இதெல்லாம் ஈஸியா அடைச்சு விட்டு நீங்கள் நல்லா நிலைக்கு வந்துடலாம். எனக்கு வட்டியும் கட்டாம அசலும் கட்டாம இருக்கிற காசெல்லாம் குடிச்சே காலி பண்ணிட்டு. அண்ணா நீங்க சொல்ற உண்மைதானே. அதாவது ஒரு வகையில நீங்களா வற்புறுத்தியும் கொடுக்கல, நாங்களா கேட்கறோம் கொடுக்குறீங்க. எங்களோட கஷ்டம் காலம். நீங்க சொல்றது உண்மைதான். குடிக்கிறது இந்த கஷ்டத்துக்காக தானே குடிக்கிறோம். இந்த இப்படியே கஷ்டத்துக்கு குடிச்சுட்டா இந்த கடன்லாம் அடைஞ்சிருமா? இத கடன் அடையுதோ இல்லையா? மன நிம்மதினா என்ன? மன நிம்மதி யாருக்குதான் கஷ்டம் இல்லை இந்த உலகத்துல? மன நிம்மதினா சொந்தக்காரன் நல்லா குடிக்கலாம், கஷ்டத்துல குடிக்கிறீங்க. நான் குடிக்கிறது சந்தோஷத்துல குடிக்கிறேன். சொந்தக்காரன் எல்லாம் நல்லா இருக்கானே. என்ன ஒருத்தன் உதவி பண்ண மாட்டானுங்கிறானே. சொந்தக்காரன் 1 ரூபா கூட நமக்கு யாரும் தெரியும். நீங்க எத்தனை சொந்தக்காரன்? அண்ணா எங்கள்கிட்ட இல்ல. எனக்கு யாரும் சொந்தக்காரன் செய்யணும் மனசு இருக்குண்ணே. ஆனா இந்த சொந்தக்காரனும் எங்களுக்கு உதவியா இல்லைண்ணே. எல்லா சொந்தத்தையும் தப்பா பேசலண்ணே. இந்த நல்லா பணக்காரனா வசதியா இருக்கானுங்க பத்தியில, அவனுக்கு கூட எங்களுக்கு உதவியா இல்லை. நான் மனுஷ வாழ்க்கை இன்னைக்கு படுத்து காலையில எந்திரிப்போமாங்கிற சாத்தியம் இல்லாத வாழ்க்கைண்ணே. இதுல பணத்தை சேர்த்து என்னென்ன பண்ண போறீங்க?
அதெல்லாம் உங்களுக்குடா, எனக்கு இல்ல. அண்ணா, ஒரு மனுஷனுக்கு அடிப்படை உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இதெல்லாம் எங்களுக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுக்கலண்ணா. உங்களை மாரி ஆள்கிட்ட கடனை வாங்கி மேற்கொண்டு கட்ட முடியும். ஐயோ, இது மட்டும் இல்லாம குழு அது இதுன்ட்டு தவிச்சு என்னால் முடியலண்ணா, வாழ முடியலண்ணா. நம்ம சரக்கு அடிக்கிறது கூட என் ஃப்ரெண்டோட வீடுண்ணா. அது உங்களுக்கு தான் தெரியுமே அவனை. அதனால தான் நான் வர சொன்னேன். கஷ்டப்படுறப்பண்ணா கொடுத்து உதவுண்ணா, கடன் இல்லாமல் கொடுத்து. உங்கள்கிட்ட கடனை வாங்குறோம். எதுக்குண்ணா வாங்குறோம்? எதுக்குண்ணா வாங்குறோம்? அவ்வளோதான். ரைட்டு. இங்க தம்பி, நிமிடுறா. இதான் நான் எடுக்கிறேன். இது என்ன வீதிக்கு வீதி கடை திறந்து வச்சிருக்காங்க. குடிக்காம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? நான் தான் குடிக்கிறேன். பொழப்ப பார்த்துட்டு வந்தானே நான் குடிக்கிறேன். நீங்க பொழப்ப விட்டுருக்கலடா குடிக்கிறீங்க. கடனை வாங்கி நிறைய வச்சுட்டு பணம் கட்ட வேண்டிய பணத்தெல்லாம் குடியல்ல போடுறீங்க. சரி, எனக்கு இங்க பணம் அசல் வட்டியும் தரேன்னு சொன்னீங்கல்ல. தரேண்ணா. உங்க தொழில் எப்படிண்ணா போயிட்டு இருக்கு? இந்த கேட்டிய பத்தியில பிசினஸ் எப்படி போகுதுங்க? நல்லா போகுது. அண்ணா நகர்ல தங்கவேல் நகர்ல ஒரு 15 வாங்கி, இந்த பாளையத்துல இந்த கோடி சேகர் ஒரு இடம் 20 கோடி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் முடியல. காண்டாம் இடங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு எங்க பணத்தை இவ்வளவு வருஷமா வசூல் பண்ணீங்க? இல்லண்ணா, எங்க பணத்தை என்னென்ன பண்ணீங்க இவ்வளவு வருஷமா? நானும் ஒரு அண்ணா அதான் சொல்ல, அந்த பணத்தினால இடம் வாங்கி போட்டுருக்கேன். நல்ல முடியல. சரக்குல நீனும் எனக்கு போதும். அதனால நல்லா போயிட்டு இடங்கள்லாம் என்ன 10 வாங்கி போட்டுருக்கேன். நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். சரக்கு கூட என் காசுல குடிக்கல. சரி, உங்களோட பேர் ஃப்ரெண்டு கூப்பிட்டா வந்து சாப்பிட்றதோட சரி. அது ரெகுலரா சாப்பிட்றது இல்லை. உங்களால எப்பயாச்சும் நிறைய இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சாப்பிட்டு போட்டோன்னா எங்க போய் சாப்பிட்டு படுத்துருவேன். இன்னைக்கு வசூலுங்கிறது கொஞ்சம் இதுதான். நம்ம நாளைக்கு தான். ஏன்னா எந்திரிச்சு போகணும்னு வச்சுக்கேன். அந்த ஒரு வசூலுக்கு போகும்போது ஒரு கெத்தா போகணும். கொஞ்சம் அப்படி போகணும்னு வச்சுக்கோங்க. வசூல் 2 நாள் போனா மரியாதை இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு கரெக்டா இது பண்ணாதான். இப்ப நானே சரி விடு, போதையில இந்த பணம் வட்டி பணமும் அசல் தரண செய்தி. உங்களால நாங்க 2 பேரும் கஷ்டப்படுற மாதிரி நீங்க எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்கண்ணா. இந்த நீட்டு வட்டி, கந்து வட்டிலாம் தானே நீங்க நல்லா இருக்க முடியும். நான் தான் ஏற்கனவே நல்லா இருக்கேன். நீங்க தான் நாளைக்கு ஐயோ அவன் வருவானோ இவன் வருவானோ பயந்து. எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாளைக்கு அவன் தருவானா இவன் தருவானான்னு போய் கலெக்ஷன் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை. அப்படியே உங்களை மாரி ஆளுவ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டதான்டா. என்னையும் மாரி ஆளுவ இஷ்டப்பட்ட வாழ்க்கைய கஷ்டம் இல்லாம வாழலாம். இன்னவளுக்கு நீங்க அந்த வாழ்க்கை வாழ முடியாது. நீங்க என்ன வேலை குடிச்சாலும் குடிக்கலனாலும் இதுல உங்களுக்காக பாயசனை கலந்து வச்சுட்டானே. ஏமாத்த முடியாதுன்னு இந்த கந்து வெட்டி கந்து வெட்டு இந்த மேலுக்கு உங்க மாரி ஆளுக்கெல்லாம் ஒன்ன ஒரு ஆளுக்கெல்லாம் இதான் நம்மளுக்கு தண்டனை. சாவியானி முடிஞ்சிச்சு கதை. உன் கதை முடியுது. தண்ணி அடிக்க வந்தாண்டா. ஆவியா ஆவியா எத்தனை போற முடிஞ்சு இதான் உண்மை. இதுல என்ன அடைக்குதா சாவு? நீ என்னத்தான் குடிச்சாலும் கலந்து பண்ண முடியாது. போ
ஐயோ ஓட முடியாது போ போ. அவ்வளவுதான். நான் குடிச்சிட்டு சொன்னேன் என்னடா ஒரு மாதிரியா இருக்கு தொண்டையில. சாவு 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 டேய், சாவு. என்ன இப்படி பண்ணியே? சொல்லுடா. ஏய், நீ குடிச்ச குடிதான் பல பேர் வாழ்க்கையை நல்லா இருக்கும். நல்ல பேர் வாழ்க்கை புரிய நல்லா இருக்க புரிய நம்மளுக்கு. ஏன்னா இந்தவா அதனாலதான் நான் இந்த கறக்க தொடல. ஓ நான் எதுக்கு லோக்கல் கறக்காங்க உனக்கு ஃபாரின் கறக்கு போறா 2000 ரூபா போறா. நீ நான் போத தெளிஞ்சு 2 மணத்துல எந்திரிச்சிரும். நீ அதுக்குள்ளே பாறையில தூக்கிட்டு உனக்கு போயிடுவாங்க சோலோ. உன்ன மாரி ஆளுகளுக்குலாம் இதாயா தண்டனை போ. ஆ ஆ ஆ